புதிய ஒரு விசேஷித்த செய்தியை பரிசுத்த ஆவியானவர் உங்கள் மத்தியில கொண்டு வந்திருக்கிறார். கிறிஸ்தவ வாழ்க்கை. நல்லா கவனிங்க. சந்தோஷமா இருக்கிறவங்க எல்லாரும் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இன்னும் ரொம்ப those who are very very happy say hallelujah. ஆமென். தூங்குறவங்க எல்லாம் ஒரு அல்லேலூயா. உஷாராயிட்டீங்க. எப்போ வந்தாலும் இந்த மாதிரி இவர் பண்றாருன்னு சொல்லி உஷாராயிட்டீங்க. கிறிஸ்தவ வாழ்க்கை கர்த்தரை துதிக்கிற வாழ்க்கை. குழந்தை பிறகுதா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்புறம் பையன் குழந்தை பிறந்து நடக்க ஆரம்பிச்சிட்டானா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்ப ஃபுல் சைஸ்ல ஒரு போட்டோ எடுப்பா. குழந்தை ஸ்கூலுக்கு போறானா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். படிச்சுனே போறான், வருஷம் நல்ல மார்க், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கல்யாணம் பண்றாங்க பையனுக்கு, கர்த்தருக்கு. ஆமா, அவனுக்கு குழந்தை பிறகுது, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதுக்கு ஒரு பக்கம் இருக்கட்டும், இவர் வளர்றாரு, நல்லா சம்பாதிக்கிறாரு, வீடு கட்டுறாரு, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வயசாகிக்கிட்டே போகுது, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உயிர் போயிடுச்சு, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கொண்டு போய் அடக்கம் பண்றாங்க, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவங்களுடைய பிரேயர் மீட்டிங், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படி சொல்லிக்கிட்டே இருந்தாதான் பரலோகத்தில் போய் கர்த்தரை ஸ்தோத்தரிக்க முடியும். கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. பழைய கீர்த்தனை பாட்டு ஒண்ணு எனக்கு ஞாபகம் வந்துருச்சு. இது பாருங்க, நான் ஒன்றும் எழுதி வச்சு நல்லா வரல, பிரசங்கத்துக்கு இந்த வசனம் மட்டும் குறிச்சுன்னு வந்துக்கிறேன். விளக்கமெல்லாம் கூட ஆண்டவர் தான் பேசுவார். பழைய கிறிஸ்தவ கீர்த்தனை பாட்டு கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? அண்ணாதான் தெரியும். சூப்பரியா. அது 3 ராகம் இருக்குது. ஒன்று ஆத்துமமே என் முழு உள்ளமே, அது ஒண்ணு இருக்குது. அதுக்கப்புறம் ஒண்ணு வந்துச்சு, ஆத்துமமே என் முழு உள்ளமே உன்னாண்டவரை தொழுதேற்று, அதுபடி ஒண்ணு வந்துச்சு. நான் ஒண்ணு கண்டுபிடிச்சேன், தப்பாங்குத்து, அதே பாட்டு தான். ஆத்துமமே ஆத்துமமே என் முழு உள்ளமே ஆண்டவரை தொழுதேற்று. அப்படி இப்போ என்னன்னா, அந்த ஒரே பாட்டு அந்த 3 ராகத்துல பாடினா பிரசவம் மாடத்துக்கு டைம் இருக்காது. ஒரிஜினல் நீங்க வேணா அப்புறமா யூடியூப்ல சீர்காழி கோவிந்தராஜன் பாடிய ஆத்துமமே என் முழு உள்ளமே அப்படி போடுங்க. இப்போ நான் பாட போற அந்த பழைய ராகம் நீங்க கேட்கலாம். நான் பாடின பழைய ராகம் நீங்க கேட்கலன்னா அவரு பாடின ராகத்துல நான் பாடுறேன், அதுதான் ஒரிஜினல். கூட சேர்ந்து பாட தயாரா? தெரிஞ்சவங்க பாடுங்க, ஒரு பக்தியா இருக்கு. ஏன்னா கர்த்தரை துதிக்கிற ஒரு அருமையான பாடு. ஆத்துமமே என் முழு உள்ளமே, ஆத்துமமே என் முழு உள்ளமே உன்னாண்டவரை தினம் தொழுதேற்றி இந்நாள் வரை அன்பு வைத்தாதரித்த உன்னாண்டவரை தினம் தொழுதேற்றி போற்றிடுவானோர் பூவனத்துள்ளோர், போற்றிடுவானோர் பூவனத்துள்ளோர் சாற்றுதற்கரிய தன்மையுள்ள, சாற்றுதற்கரிய தன்மையுள்ள உன்னாண்டவரை தினம் தொழுதேற்று இந்நாள் வரை அன்பு வைத்தாதரித்த உன்னாண்டவரை தினம் தொழுதேற்று வாதை நோய் துன்பம் மாற்றி அனந்தம், வாதை நோய் துன்பம் மாற்றி அனந்த ஓதருந்தையை செய்துயிர் தந்த, ஓதருந்தையை செய்துயிர் தந்த உன்னாண்டவரை தினம் தொழுதேற்று இந்நாள் வரை அன்பு வைத்தாதரித்த உன்னாண்டவரை தினம் தொழுதேற்று உற்றுணர்த்திறங்கி உரிமை பாராட்டும், உற்றுணர்த்திறங்கி உரிமை பாராட்டும் மூற்றும் கிருபையினால் முடி சோட்டும், மூற்றும் கிருபையினால் முடி சோட்டும் உன்னாண்டவரை தினம் தொழுதேற்று இந்நாள் வரை அன்பு வைத்தாதரித்த உன்னாண்டவரை தினம் தொழுதேற்று தினம் தினம் உலகில் நீ
நான் சொல்றது எல்லாரும் சொல்லுங்க. துதி மிகுந்தேற ஸ்தோத்தரி தினமே. துதி மிகுந்தேற ஸ்தோத்தரி தினமே. வாய் விரிவாய் திற. இப்போ துதி மிகுந்தேற ஸ்தோத்தரி தினமே. இதயமே உள்ளமே என் மனமே. பண்ணலாமா? ரெடி ஸ்டார்ட். துதி மிகுந்தேற ஸ்தோத்தரி தினமே. துதி மிகுந்தேற ஸ்தோத்தரி தினமே. இதயமே உள்ளமே என் மனமே. இதயமே உள்ளமே என் மனமே. உன்னாண்டவரை தினம் தொழுதேற்று இந்நாள் வரை அன்பை காதரித்த உன்னாண்டவரை தினம் தொழுதேற்று. ஆத்துமமே என் முழு உள்ளமே. ஆத்துமமே என் முழு உள்ளமே. உன்னாண்டவரை தினம் தொழுதேற்று இந்நாள் வரை அன்பை காதரித்த உன்னாண்டவரை தினம் தொழுதேற்று. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. எந்த வசனத்துல இருந்து இந்த பாடல் தோன்றியது தெரியுமா? என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. இது பைந்தமிழ். ஒரு சிலருக்கு இது புரியாது. உற்றுணர் கிறங்கி உரிமை பாராட்டும். உன்னை உற்று பார்த்தார் ஆண்டவர். உன்னை உற்று பார்த்தார். என் பையனுக்கு என் மகளுக்கு ஏதோ தேவைப்படுதுன்னு உற்று பார்த்தார். உனக்கு மனம் இறங்கினார். உற்று பார்த்து உனக்கு மனம் இறங்கி முற்றும் கிருபையினால் முடி சுட்டி விட்டார். கைத்தட்டு எல்லாரும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. என்ன அருமையான பாட்டு. முற்றும் கிருபையினால் முடி சூட்டினார். அதான் நமக்கு முடிசூட்டு விழா. ஓட்டப்பந்தயத்தில் வெற்றி பெற்றால் கிரீடம் தருகிறார்களே, அது அழிந்து போகக்கூடிய கிரீடம். தேவனாகி கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிற கிரீடம் முற்றும் கிருபையினால். அந்த கிருபை என்கிற கிரீடத்தை நமக்கு சூட்டி அலங்காரம் பார்க்கிற நம்முடைய தேவனாகி கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா சொல்லுவோமா?